நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கியூமிக் வீடியோ நிறைய போட்டோம். இப்போ நிறைய பேர் வாங்கினீங்க என்னன்னு சொன்னீங்கன்னா, கியூமிக் வந்து போட்டால் குளவல்னு பிடிச்சிக்கிட்டுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான் கரையுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அப்படியே கொட்டிக்கிறீங்க. அப்படியே கொட்டக்கூடாதுங்க. இப்படி லேசாக இங்கே காட்டுப்போம். இந்த கியூமிக் வந்து ஒரிஜினல் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல மின்னு இப்படி பிடிச்சிங்கன்னா அப்படியே இந்த மாதிரி கட்டி கட்டியாக வரணும். இந்த மாதிரி கட்டி வந்தது அப்படின்னாவே அது ஒரிஜினல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 4 தான் போட்டிருக்கிறோம். பாருங்கள் இப்போ 4 தான் போட்டிருக்கிறோம். அது கரைஞ்சி கீழே போகிறது. தண்ணியில் பட்டுற போகுது செல்லு. பாருங்கள் எந்த அளவுக்கு கரைஞ்சி கீழே போகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் தான் போட்டால் அதுக்கே இந்த அளவுக்கு கரையுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே காட்டு முழுசாக காட்டுது நல்லா போகிற வரைக்கும். அப்போ தான் உங்களுக்கு புரியும் எது ஒரிஜினல் அப்படின்ட்டு. இப்போ நிறையா நண்பர்கள் வாங்கிட்டு நன்றி சொன்னீங்க, பரவாயில்லைங்க, இதுக்கு முன்னாடி நாங்கள் பயன்படுத்தினது இந்த அளவுக்கு ரிசல்ட்டே இல்லை, ரெண்டாவது இந்த மாதிரி சைனிங் வரல அப்படின்ட்டு. உங்களுக்கு மண்ணும் மாறும், செடியும் நல்லா இருக்குது. ஏன்னா இதை நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மண்ணுடைய pH லெவலே உங்களுக்கு மாறும். மண்ணுடைய நீர்பிடிப்பு தன்மை, மண்ணினுடைய வேர், இந்த செடியோடைய வேர் வந்து மண்ணில் வளர்கிறது எல்லாமே வளரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க. கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி குச்சி காட்டுவோம். அதாவது பேரலுக்கு தகுந்த மாதிரி குச்சி வச்சுக்கணும். நான் 200 லிட்டர் ஆல்ரெடி இருக்குது. அதனால் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்குங்க. நம்ம சாணப்பாசி கரிசல் கலக்குவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே காட்டுப்போம். இந்த பேரல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரிச்செடுத்து அது பிரிச்செடுக்கிற வீடியோ எப்படின்னு போட்டிருப்போம். விவசாயிகளே பாக்டீரியாவும் தயாரிச்சுக்கலாம், உரமும் தயாரிச்சுக்கலாம். அவருக்கு தேவை பார்த்தீங்கன்னா இந்த ஒரே 1 லிட்டர் சாணப்பாசி கரிசல். இப்போ அந்த பேரில் காட்டுப்போம். இப்போ அந்த பேரில் தீர்ந்துருச்சு. அதுக்கு போடுறதுக்காக நம்ம இந்த 1 லிட்டர் கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். இப்போ அதை போடும்போது அதுலேயே மீனமிலம், பொட்டாசு நம்மளே தயாரிச்சுக்கலாம், நுண்ணூட்டமும் தயாரிச்சுக்கலாம், NPKவும் தயாரிச்சுக்கலாம். எல்லாமே இந்த சாணப்பாசி கரிசல் 1 லிட்டர் இருந்தாவே போதும். அது எப்படிங்கிற வீடியோ நம்ம லோவி இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். ஓடுதா? இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் தான் போட்டான், அதுக்கே எந்த அளவுக்கு கரைஞ்சிருக்குன்னு பாருங்க. இங்கே காட்டு. இப்போ தான் இப்போ அடுத்தது நம்ம மறுபடியும் போடுறோம். இதே மாதிரி போட தண்ணி சுற்றுது பார்த்தீங்களா. சுத்த கியூமிக் போட்டு திட்டாக இருக்கக்கூடாது. இப்படி பரவலாக போட்டுவிட்டு இப்படி மறுபடியும் நல்லா சுற்றி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா கரையும், இதில் உள்ள சத்தும் கிடைக்கும், நம்ம ட்ரிப்பில் உடையிலே அடைக்காது. காட்டு. இப்போ காட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் வேகமாக சுற்றி விட்டுக்குங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட்ருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இதுக்கு மொதல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ப்ரெஷர் வாட்டர் அடிப்போம் பார்த்தீங்களா, ஓஸில். அந்த மாதிரி அடிச்சிங்கனாலும் உங்களுக்கு டக்குன்னு கரைஞ்சிடும். ஏன்னா இந்த மாதிரி போட்டோம்னா தான் கரையை கீழே போய் இல்லைன்னா படிஞ்சுக்கும். ஏன்னா இது வந்து மரத்தூள் அல்லது கறித்தூளில் போட்டாங்கன்னா உடனே கரைஞ்சி தண்ணியாக மாறிடுது. ஆனால் இது ஒரிஜினல் கியூமிக்குங்கிறதுனால அடியில் போய் லைட்டாக அப்படியே செட்டாக ஆகும். அதற்காகத்தான் நம்ம இந்த மாதிரி போட்டுட்டோம்னா, இந்த மாதிரி போடலே லைட்டாக செட் ஆகும். இருந்தாலும் அந்தளவுக்கு இருக்காது. மறுபடியும் ஒரு தடவை தண்ணி ஒரு 10 லிட்டர் உள்ளே ஊற்றி மறுபடியும் ட்ரிப்பில் கொடுத்துடலாம். இந்த மாதிரி கொடுத்தோம்னா மட்டும்தான் நமக்கு அந்த கியூமிக்கு நல்லா கரையே, நமக்கு ரிசல்ட்டு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குங்க. இது கூட வந்து நீங்கள் அந்த சாணப்பாசி கரிசல் கலந்து கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது. ஏன்னா சாணப்பாசி கரிசல் வந்து நமக்கு பெரிய வரப்பிரசாதம். அவங்க விவசாயிகளை அவங்களே தயாரிச்சுக்கலாம். தயாரிக்க முடிஞ்சதையும் தயாரிச்சுக்கலாம். தயாரிக்க முடியாதவங்களுக்கு நம்ம தாய் தர்மமும் கொடுக்குறோம். அதுக்கு தெரியல அப்படின்னாலும் அதுக்கு பயிற்சியும் நம்ம கொடுக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம கொஞ்சம் வெளியில் போகிறதுனால, சொல்லிக் கொடுக்க போகிறதுனால நம்ம அதிகமாக கிளாஸ் எடுக்க முடியல. முன்னே மாதம் 4 கிளாஸ் எடுத்தோம். இப்போ மாதம் 1 கிளாஸ் எடுக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. வணக்கம். பாருங்க, அண்ணன் இப்போ கர்நாடகாவுக்கு வந்துட்டு வந்திருக்காரு விவசாயம் கற்றுக்கிறதுக்கு. இவர் நம்மக்கிட்ட முன்னே வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இங்கே நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காரு. அவருடைய அனுபவத்தை பார்த்துட்டு இவங்களும் தொட்டி கட்டி பெரிய அளவில் பண்ணணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க. அறிமுகப்படுத்திட்டு மணி சாணப்பாசி கரைசல்ல அனைத்து உயிர்களும் இருக்குதுங்க. நீங்கள் அதுவே சிறப்பாக செய்யலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அனைத்து வகையான நுண்ணூட்டங்கள் தயாரிக்கிறோம். சாணப்பாசி கரைசல் இதே போதுமானதுங்க. % ரிசல்ட் எடுத்துட்டேன். சாணிப்பாசியில் பக்காவா மீனாமலமெல்லாம் ரொம்ப கம்மியாக கொடுப்பேன். ரொம்ப கம்மியாக 50 ml போட்டு அடிச்சேன். சரி, சுட்டு போச்சு. ரொம்ப கம்மி. சும்மா 10 லிட்டருக்கு 50 மில்லியே சுட்டு இருக்குது. சாணப்பாசி கரைசல் நீங்க எந்த கரைசல் இது பண்ணி கொடுத்தீங்கன்னா டபுள் மடங்கு வேரி மயிரும்.
அப்புறம் அந்த மேலே இது இருக்கு பாருங்க, அந்த மீன் ஆடை எடுத்து தண்ணி பாய்க்கல விட்டேன். இந்த இவ்வளோ அகல் அப்படியே மறாதாலே சுட்டு போச்சு. மீன் என்னது சாணப்பாசி கரிசல் மட்டும் பார்த்தீங்கன்னா அடியில் போட கழிவு கொண்டு போயிடுது, மேலே போட எண்ணெய் கொண்டு வந்துடுது, சத்தா போட சென்டரில் வச்சிருக்குது. நம்ம அந்த கழிவெள்ளி வெளியில போட்டுட்டு தண்ணி கொடுத்தா ஃபில்டர் ஆன மாதிரி அப்படியே இருக்கு. அந்த அது நான் என்ன பண்ணேன், சரி ஏன் வந்து பாய்க்கல அப்படின்னு பாய்ச்சேன். ஒரு 4-5 பாத்தி அந்த முன்னாடி போன இடத்துல பூரா அப்படியே பர்னு கரையே நான் நெருப்பு வச்சு சுட்டு அது மாதிரி சுட்டு போயிடுச்சு. உங்க சந்தேகம்